மேட்டுப்பாளையத்தில் கருவேப்பிலை விவசாயம் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது. கருவேப்பிலை பவுடர் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு பதார்த்தங்களில் கறிவேப்பிலைக்கு என தனி இடம் உண்டு. உணவின் சுவையை கூட்டும் கறிவேப்பிலையை தயாரிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கை அவ்வளவு சுவையாக இல்லை என்பதே வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரைமடை, சிறுமுகை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பிரதான விவசாயமாக கறிவேப்பிலை விவசாயம் உள்ளது. 4 மாத கால இடைவெளியில் அறுவடை செய்யப்பட்டு வியாபார சந்தைக்கு வருகிறது கறிவேப்பிலை. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் தேரம்பாளையம், காரமடை, பெள்ளாத்தி போன்ற பகுதிகளிலிருந்து லாரிகள் மூலம் கறிவேப்பிலை அனுப்பப்பட்டு வருகிறது. காரமடை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிகமாக பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் ஒன்று கருவேப்பிலை சாகுபடி. ஏன் இந்த கருவேப்பிலை சாகுபடி விவசாயிகள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் இது பயிர் நல்லா வரக்கூடிய வறட்சி தாங்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறதுனால விவசாயிகள் அதிகமாக தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி விலை வீழ்ச்சினால விவசாயிகள் ரொம்ப அவல நிலைக்கு போகிற அளவுக்கு இருக்குது. இடைத்தரகர்கள் மூலம் வியாபாரமாகும் கருவேப்பிலை கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள் மூலம் பொடியாக்கப்பட்டு அரபு உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நீண்ட நாட்கள் வைத்து உபயோகப்படுத்தும் சத்தான மற்றும் வைட்டமின் உள்ள உணவுப் பொடியாக இருப்பதால் மேலை நாடுகளில் இந்த கறிவேப்பிலை பொடிக்கு சிறப்பான வரவேற்பு உள்ளது. ஆனால் இதை பயிர் செய்யும் விவசாயிகளின் நிலைதான் வருத்தமளிக்கிறது. உரம், கூலி, பராமரிப்பு என அதிக செலவு செய்து பயிரிடப்படுகிறது கறிவேப்பிலை. ஆனால் அதனை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. காரமடை பகுதியில் பெரும்பான்மையாக இந்த கருவேப்பிலையெல்லாம் வெளியூர்காரர் தான் கேரளா, கர்நாடகா உட்பட இங்கிருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் வியாபாரி தான் இது வாங்கிட்டு போகிறாங்களே ஒழிய இது விலை நிர்ணயம் பண்ணுறது வியாபாரிகளாக தான் இருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் மேட்டுப்பாளையத்தில் கறிவேப்பிலை தொழிற்சாலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். இந்த தேர்தலிலும் அது வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. உடனடியாக கறிவேப்பிலை தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசால் இந்த பகுதியில் ஒரு கருவேப்பிலை தொழிற்சாலை கொண்டு வரதாக சட்டசபையில் முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்தாங்க. ஆனால் அறிவித்தது அது ஏற்றளவு இருக்குது. இது வரைக்கும் அதை கொண்டு வரல. அதனால் இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதை அரசாங்கமே ஒரு தொழிற்சாலை கொண்டு கருவேப்பிலை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். வறட்சியை நோக்கி செல்லும் கறிவேப்பிலை விவசாயிகளின் வாழ்க்கை வளப்பட வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும். உணவின் சுவையை கூட்ட பயன்படும் கறிவேப்பிலையை தயாரிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கை மேம்பட அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என நம்புவோம். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.